السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والله خلق كل دابة من ماء وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الصدقة سقي الماء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபியார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாத்தாபீன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வெயில் நிலவுவதால் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய நிலை சமூகத்தில் உருவாகியுள்ளது. ஏரி குளங்கள் எல்லாம் வற்றி போய்விட்ட ஒரு சூழ்நிலை. தண்ணிக்காக வேண்டி மக்கள் எல்லாம் அலைபாயக்கூடிய ஒரு நிலை. எவ்வளவு பணம் கொடுத்தாவது தண்ணீர் வேண்டும் என்று பணத்தை செலவழிக்க மக்கள் தயாராக இருந்தாலும் கூட தண்ணீருக்கு கடும் தட்டுப்பாடுகள் சமூகத்தில் நிலவிக் கொண்டே இருக்கிறது. காரணம், எப்போதும் பெய்யக்கூடிய அருள்மழைகள் இறங்காத காரணத்தினால், வெயிலினுடைய உஷ்ணத்தினால் நதிகள் எல்லாம் வற்றி போய் பாலைவன கோலமாக காட்சியளித்து படகுகள் போய்கொண்டிருந்த நதிகள் எல்லாம் என்று பஸ்ஸுகள், பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு அவல நிலை சமூகத்தில் உருவாகியுள்ளது. இன்னும் கூட தண்ணீர் இல்லாத நகரங்கள் எத்தனையோ. தென்னாப்பிரிக்காவினுடைய தலைநகர் கேப் டவுன் என்ற அந்த நகரத்திலே கிட்டத்தட்ட 14/4/2023 பிறகு அரசாங்கமே அறிவிக்கிறது, எங்களால் தண்ணீர் தர முடியவில்லை, மக்களுக்கான தண்ணீரை எங்களுக்கு சரியான முறையில் இந்த அரசாங்கமே கொடுக்க முடியவில்லை என்று அரசாங்கம் அறிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த கேப் டவுன் என்ற நகரம் தண்ணீர் இல்லா தலைநகரம் என்பதாக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட வெளியூர்களிலிருந்து பல தண்ணீர் இறைப்பான்களை வைத்து 200 தண்ணீர் மையங்களை அமைத்து அங்கிருந்து தண்ணீரை மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகியது. ஒரு நாளைக்கு மக்கள் 2 நிமிடத்திற்கு மேல் குளிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் அந்த அரசாங்கம் போடுகிறது. கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு தண்ணீர் தர முடியாத காரணத்தினால் 10 லட்சம் தண்ணீர் இணைப்புகளை இந்த அரசாங்கம் துண்டிக்கிறது என்பதாகவும் அரசாங்கம் அறிவிக்கிறது. கடுமையான தண்ணீரினுடைய பஞ்சம் இது தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் தலைநகரம் மாத்திரமல்ல, இன்று உள்ள வெயில் காலத்தினுடைய சூழ்நிலை தண்ணீர் இல்லா தலைநகரம் என்று இந்தியாவிலும் கூட நிறைய நகரங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கு பார்த்தாலும் உலகத்தினுடைய 3/4 பங்கு வாசிகள் தண்ணீர் நிறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட 2.7% தான் குடிக்கக்கூடிய நன்னீராக இருந்து கொண்டிருக்கிறது. மீதி உள்ள தண்ணீர் எல்லாம் குடிப்பதற்கு ஏற்க தகுந்த தண்ணீரும் அல்ல. அதே போல மற்ற தண்ணீர்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட தண்ணீருக்காக வேண்டி மனிதன் தேடி செல்லக்கூடிய ஒரு அவலநிலை தான் உண்டாகி கொண்டிருக்கிறது. தண்ணீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்களை தவிர்ப்பதற்கு தண்ணீரினுடைய சேமிப்பு என்பது ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா முஸ்லிமின் சகா முஸ்லிமன் அலா லமஹின், யாராவது ஒரு முஸ்லிம் தாகித்த மற்றொரு முஸ்லிமுக்காக வேண்டி தண்ணீர் கொடுத்தால் சகாஹுல்லாஹு மிர் ரஹீகில் மக்தூம், அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்ட மதுபானங்களை மறுமை நாளிலே அந்த முஸ்லிமுக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறையுள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய அவசியம் ஒவ்வொரு முஸ்லிமானவர்களுக்கும் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான தண்ணீரை செலவழிப்பதையும் சமூகம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நிறைய இடங்களில் பார்க்கிறோம். தண்ணீரை உபயோகப்படுத்திவிட்டு அந்த பைப்புகளை சரியான முறையிலும் கூட அணைப்பதில்லை. அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர்கள் வடிந்து எத்தனையோ தண்ணீர் லிட்டர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வீணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சகா முஸ்லிமன் ஷுர்பத்தம் மின் மாயின் ஹைது யூஜதுல் மாஹ், யார் ஒருவர் தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்தில் ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்கிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறது. தண்ணீர் கிடைக்காத இடத்திலே ஒரு முஸ்லிமுக்கு ஒருவர் தண்ணீர் கொடுக்கும் பட்சத்தில் அந்த மனிதரை உயிரோடு வாழ வைத்தவர்களுடைய நன்மை என்பது இந்த மனிதருக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்திலே தண்ணீர் என்பது முக்கிய ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை வழங்காமல் முஸ்லிம்களுக்கு இழுத்தடிக்கக்கூடியவர்கள், தாகித்தவர்களுக்கு கொடுக்காதவர்கள், இவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீர் இந்த உலகத்தினுடைய நீங்கள் இழக்கக்கூடியதல்ல, இது மறுமையினுடைய சேமிப்பு என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஸலாத்தத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் தஆலா நாளை 3 பேரை மறுமையிலே பார்க்க மாட்டானாம். அவர்களை தூய்மைப்படுத்தவும் செய்ய மாட்டானாம். வலஹும் அஸாபுன் அலீம், அல்லாஹ் தஆலா நோய்களை தரக்கூடிய கடுமையான வேதனையை கொடுப்பானாம். அதில் ஒரு சாராரை பெருமானார் சொல்லும் போது, ரஜுலுன் கானல்லஹு ஃபதுலு மாஇன் பித்தரீக், ஒரு மனிதரிடத்திலே தன்னுடைய தேவைக்கு மிஞ்சிய அதிகமான தண்ணீர் தன்னிடத்தில் இருந்த போதும் கூட யாராவது ஒரு வழிபோக்கர் தவிக்கிறது, எனக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது என்று கேட்கும் போது தடுத்து விட்டார் அல்லவா, இந்த மனிதரை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இந்த மனிதரை அல்லாஹ் பரிசுத்த மாட்டான். இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கடுமையான நோய்வினை தரக்கூடிய வேதனை உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உண்மையிலேயே தண்ணீர் தர்மம் என்பது ஒரு நிலையான தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய கலீஃபாக்களில் சிறந்த ஆட்சியாளராக வலம் வந்தவர்கள். மிகப்பெரிய செல்வந்தர் என்று அறியப்பட்டவர் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அவங்கள கடைசி காலத்துல சிறை பிடித்து வீட்டு சிறையில அடைத்து வைத்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு கொடுக்கவில்லையா. வீட்டினுடைய மேற்கூரையில் நின்று கொண்டு தனக்கு தண்ணீர் தராதவர்களை பார்த்து சொன்னார்களாம், அலஸ்தும் தஅலமூன அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, உங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஞாபகம் இல்லையா? மன் ஹஃபிர ரூமத்தன் ஃபலஹுல் ஜன்னah. பெருமானார் ஒரு சமயம் சொன்னார்கள், யார் முஸ்லிம்களுக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது, குடிப்பதற்கு சரியான தண்ணீர் இல்லை, இந்த ரூமா என்ற கிணறை
அல்லாஹ்விற்காக வேண்டி யார் வாங்கி கொடுப்பார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா. அன்று ஒரு நாள் சொன்ன அடுத்த கிழமை முஸ்லிம்களுக்காக வேண்டி நான் அந்த கிணறை வாங்கி கொடுத்து விட்டேன். இன்றைய நாள் எனக்கு குடிக்கிறதற்கு கூட நாங்கள் எல்லாம் தண்ணீர் தருவதில்லை என்று உஸ்மான் ரலியல்லாஹு வேதனையோடு சொன்னார்களாம். பெருமானார் ஒரு தண்ணீரினுடைய தேவைக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற வாக்குறுதியை தந்த அந்த விஷயங்களையும் அந்த மக்களிடத்திலே நினைவூட்டுகிறார்கள். இருந்தாலும் கூட குடிப்பதற்கு ஒரு மிடர் தண்ணீர் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு கிடைக்கவில்லை என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. ஹஸரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவர்கள் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. சென்ற வாரம் கூட சொன்னேன், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்களா, என்னுடைய தாய் வஃபாத் ஆயிட்டாங்க, என் தாய்க்காக வேண்டி நான் ஏதாவது தான தர்மங்கள் செய்யலாமா என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்களாம், தாராளமாக செய்யலாம். சொன்னதற்கு பிறகு அடுத்த கேள்வியை ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், ஐயு ஸதகத்தி அஃதல், தர்மங்களில் சிறந்த தர்மம் எது என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்களாம், சத்தியுல் மா, தண்ணீரை குடிக்க கொடுப்பதுதான் மிகப்பெரிய தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். தர்மங்களில் ஒரு தலையான தர்மம், தர்மங்களில் சொர்க்கத்தை பெறக்கூடிய தர்மம், சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய தர்மம், ஒரு உன்னதமான தர்மம் என்ற செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அப்படிப்பட்ட தண்ணீரை நாமும் சரியான முறையில் சிக்கனமாக பயன்படுத்துவதில்லை, தேவையுடையவர்களுக்கும் கூட சரியான முறையில் கொடுப்பதில்லை. ஒரு காலம் இருந்தது, எங்கு பார்த்தாலும் சண்டையினுடைய ஓலங்களாக இருந்து கொண்டிருக்கும். தெருக்களில் எல்லாம் பெண்களிடத்திலே ஒரு சரியான சப்தம். காரணம், அடுத்தவ வந்து ஒரு குடம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு குடம் எக்ஸ்ட்ரா போயிருச்சுன்னு சொல்லி தண்ணீர் சண்டைகள் நடந்த ஒரு காலம். அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லாத ஒரு காலம் போய் என்று ஒரு குடம் தண்ணீர் கிடைப்பதற்கு கூட கடும் பஞ்சத்திலே சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர்னால பெரும்பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் என்பதை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் நடந்து வந்து கொண்டிருந்தாராம். அவருக்கு கடுமையான தாகம் அடிக்கிறது. பக்கத்திலே கிணறு ஒன்று இருக்கிறது. கிணற்றிலே தண்ணீரை எடுத்து குடிப்பதற்காக முயன்ற போது ஒரு நாய் தன்னுடைய நாவெல்லாம் வறண்டு போய் தண்ணீருக்காக ஏங்கி கொண்டு ஈர மணலை பார்த்து நாய் நக்கிக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நபர். பார்த்த அந்த நபர் நாய்க்காக வேண்டி அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அல்லாஹ் இதன் காரணமாக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான் என்ற செய்தியை பெருமானார் சொல்லிவிட்டு இதன் காரணமாக அவருக்கு சொர்க்கம் கிடைத்தது என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னவுடன் கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபில் பஹாயிமி அஜ்ரா, யா ரசூலல்லாஹ், விலங்குகளுக்கு உதவி செய்தாலும் அல்லாஹ் கூலியை வைத்துள்ளானா? பறவைகளுக்கு உதவி செய்தாலும் அல்லாஹ் கூலியை வைத்துள்ளானா? விலங்கினங்களுக்கும் கூட நமக்கு கூலி கிடைக்குமா என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தில் திளைத்து போய் கேட்கும் போது பெருமானார் சொன்னார்கள், பெருமானார் சொன்னார்கள், எந்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் உயிர் இருக்கிறதோ, உயிருள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால்தான் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தஃப்சீரினுடைய மாமேதை, குர்ஆனினுடைய விளக்க உரையின் மாமேதை அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த மனிதர் ஏதோ அசுத்தமான பிராணி. இஸ்லாமிய ஷரியத்திலே நாய் என்பது ஒரு அசுத்தமான பிராணி. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால்
என்றால் அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவ வேண்டும். 8வது முறை அந்த பாத்திரத்தை மண்ணிட்டு கழுவ வேண்டும் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு அசுத்தமான பிராணி என்று சொல்லப்பட்ட நாய். எந்த வீட்டிலே நாய்கள் இருக்கிறதோ அங்கு மயக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட நாய். அந்த அசுத்தமான பிராணிக்கும் கூட ஒரு மனிதர் இரக்கம் காட்டி தண்ணீரை கொடுத்ததின் காரணமாக இறைவன் அங்கு சொர்க்கத்தை நசீபாக்குகிறான். சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாய்க்கு கொடுக்கக்கூடிய தண்ணீருக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுக்கும் போது, ஒரு முஸ்லிமான சகோதரர் தாகம் என்று உங்களிடத்திலே வரும்போது அவருக்கு நீங்கள் தண்ணீரினுடைய விடலை கொடுக்கும் போது உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா என்று அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இஸ்லாமிய ஷரியத்திலே நிறைய அமல்கள் இருக்கிறது, நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த ஹதீஸ்கள் எல்லாம் செய்யும் போது, அமல்கள் செய்யும் போது சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு கொடுத்த தண்ணீரின் காரணமாக விபச்சாரம் என்பது ஷரியத்திலே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்திற்கும் கூட அல்லாஹ் மன்னித்து ஒரு மிகப்பெரிய பாவத்தை தண்ணீரின் காரணமாக மன்னித்தார் என்பதை சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஹதீஸ்களின் மூலம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த தண்ணீர் தர்மம் என்பது நோய்களை ஷிஃபாவாக்கக்கூடிய தர்மம். ஹதீஸினுடைய நிபுணர் அல்லாமா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு முழங்கால்ல புண்ணு ஏற்பட்டுருச்சு, கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த புண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் எவ்வளவோ மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டு விட்டேன். என்னுடைய முழங்காலினுடைய புண்கள் இதுவரைக்கும் சரியாகவில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு முறையிடுகிறார். உடனே அவங்க சொன்னாங்களா, இது இங்க இருந்து போப்பா, ஃபஹ்ஃபர் பீரன், முதல்ல போய் ஒரு கிணறு தோண்டு, மக்கானின் யஹ்தாஜுன் நாசு ஃபீஹி லல்மா, எந்த இடத்திலே தண்ணீர் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே ஒரு கிணறை நீங்கள் தோண்ட வேண்டும். அங்கே தோண்டும் போது நீரூற்று கிடைக்கும். அதன் மூலம் அந்த மக்கள் எல்லாம் தண்ணீரை பெற்றுக் கொள்வார்கள். பெற்றுக் கொள்ளும் சமயம் ரப்பு உனக்கு என்ன நோயை கொடுத்தானோ அதை ஷிஃபாவாக்கி விடுவான், அதற்கு நிவாரணம் தந்து விடுவான் என்று ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். சொன்னதை போலவே செய்தாராம். அல்லாஹ் தஆலா எனக்கு 7 வருடங்கள் சரியாகாமல் இருந்த அந்த புண்ணை சரியாக்கினான் என்று சொல்கிறார். அந்த நபர் என்றால் தண்ணீரினுடைய தர்மங்கள் நம்முடைய நோய்களை ஷிஃபாவாக்கக்கூடிய தர்மம். அதே போல அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் மிகப்பெரிய ஹதீஸ் அறிவிப்பாளர்களாக இருந்தவர்கள். அவங்களுக்கு முகத்துல ஒரு புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணு சரியாகவே இல்லை, முகமெல்லாம் வீங்கி புண்களாக ஒரு கடுமையான அசிங்கமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புண்ணு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, சரியாகவே இல்லையா. அப்ப அந்த நேரத்தில் அவங்க நியத்து செஞ்சாங்களா, யா அல்லாஹ் என் வீட்டில் இருந்து கொண்டு நான் தாகித்தவர்களுக்கு என் வீட்டிற்கு வெளியிலே தண்ணீர் புகட்டுகிறேன் என்று அந்த தண்ணீரினுடைய தர்மத்தை செய்து கொண்டே இருந்தார்களா. வீட்டிற்கு வெளியே வந்து யாரெல்லாம் தாகத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் கொடுத்து 1 வாரம் கூட ஆகவிடிய முடியவில்லை, என்னுடைய முகத்தினுடைய மொத்த புண்களும் சரியாகிவிட்டது என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் முன்பு எப்படி என் முகம் இருந்ததோ அதை விட அழகாக என் முகம் மாறிவிட்டது என்று அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் தண்ணீரினுடைய தர்மம் மிகப்பெரிய ஷிஃபாவை கொடுக்கக்கூடியது. சமூகம் கொஞ்சம் புரட்டி போய் பார்த்தால், கொஞ்சம் காலத்திற்கு முன்னால் எல்லாம் பார்க்கும் போது ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலும் திட்டுக்கள்
அடுப்பில் இருந்து கொண்டிருக்கும் திண்ணை போல இருக்கும். அங்கே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பானையிலே தண்ணீரை ஊற்றி அங்கே குடிப்பதற்கு வைத்து விடுவார்கள். யார் வந்தாலும் பருகி கொள்ளலாம். எங்கு பார்த்தாலும் பானை மயமாக இருக்கும். பானைகள் காட்சி அளிக்கும். அந்த அளவிற்கு தண்ணீர் தர்மம் என்பது நிறைந்திருந்த ஒரு காலகட்டம் போய் இன்று வாதில்களை அடைத்து வைத்துக் கொண்டு உள்ளேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தண்ணீர் என்று தாகம் என்று வந்து கேட்டாலும் கூட அவர்களை நிந்தித்து அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவு பெரிய வலியுறுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது தண்ணீர் தர்மம் என்பது. அதனால்தான் தாபிஈன்களில் சிலர் கூறுவார்களாம், யாராவது ஒருவர் கடுமையாக பாவங்கள் செய்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு தண்ணீர் தர்மம் செய்யட்டும். அதன் காரணமாக அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்த தாபிஈன்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஸதகத்துன் அஅதமு அஜ்ரன் மின் மாயின், தண்ணீரை விட ஒரு சிறந்த தர்மத்தை நான் கண்டதில்லை என்று சொன்னார்கள். அதே போல மனதஅம அகாஹு ஹத்தா யஷ்பஅஹு, ஒரு மனிதன் பசிக்கிறது என்று சொல்லும் போது அவன் வயிறு நிரம்ப சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய மனிதன், வஸகாஹு மினல் மா, தனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று ஒரு மனிதன் முறையிட்ட சமயத்திலே தண்ணீரை கொடுக்கக்கூடிய மனிதன். இந்த இரண்டு மனிதர்களுக்கும் பஅதல்லாஹு அனின்னார், நரகத்தை அல்லாஹ் தஆலா தூரமாக்கி விடுவான். சபஅ ஹனாதித, அல்லாஹ் 7 அகழிகளை அவர்கள் ஏற்படுத்தி விடுவானாம். ஒரு அகழிக்கும் நரகத்துக்கும் மத்தியில் உள்ள தூரம் கிட்டத்தட்ட 100 வருஷம் போகக்கூடிய தூரம் சொன்னா 7 அகழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவானாம். 700 கிலோமீட்டர் 700 மைல் போகக்கூடிய அளவிற்கு தூரத்தை அல்லாஹ் நரகத்திற்கும் அவருக்கும் ஆக்கி விடுவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல சில பேர் கேட்கிறாங்க, தர்மத்துல சிறந்த தர்மம் என்ன தர்மம்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அஃதலு ஸதகத்தி அல்மா, தர்மங்களில் சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம் என்று சொன்னார்களாம். சொன்னவுடன் அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். சொன்னவுடன் இவர்கள் அதற்குரிய பதிலையும் சொன்னார்களாம், அலம் தஸ்மஅ இலா கௌலில்லாஹி இலா அஹ்லின்னார் லம்மஸ்தகாஃபு, நாளை மறுமை நாள்ல நரகவாசிகள் எல்லாம் தண்ணீரை கேட்டுதான் அங்கே கத்துவார்கள் என்ற செய்தியை நீங்கள் திருமுறையின் மூலம் கேட்கவில்லையா? சொர்க்கவாசிகளிடத்திலே அந்த நரகவாசிகள் முதலாக கேட்கக்கூடிய விஷயம், எங்களுக்கு குடிப்பதற்கு பானம் வேண்டும், எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்றுதான் கதறுவார்கள். அதனால் தண்ணீர் தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று சொன்னார்களாம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், எந்த மனிதர் தண்ணீர் தர்மத்திலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டாரோ நிச்சயமாக அவருடைய வீடுகள் திருடர்களால் சூறையாடப்படாது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் முன்னால் உள்ள மார்க்க அறிஞர்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு எப்ப கூலிங் வாட்டர் குடிச்சாலும் குளிர் தண்ணீர் குடித்தாலும் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்து விடுவார்களாம், கடுமையாக அழுவார்களாம். அருகில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்பார்களாம், ஏன் இப்படி ஒரு கடுமையான அழுகை, தண்ணீர் குடிப்பதற்கு ஏன் இப்படி ஒரு அழுகை என்று கேட்கும் போது திருமறையினுடைய ஒரு வசனத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்வார்களாம். என்ன வசனம் என்று கேட்கும் போது ஒருவரை அல்லாஹ் நரகத்திலே தூக்கி போட்டு விட்டால் அவருக்கு எது பிடித்தமானதோ அவருக்கும் அந்த பிடித்தமானதற்கு மத்தியில் அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விடுவான். அதனை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். நாளை மறுமை நாளிலே நரகவாசிகள் எல்லாம் தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் கிடைக்குமா என்று அவர்கள் அலைமோதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்காது. அதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா.
இப்போ இந்த சமூகம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை நீர் ஆதாரங்களை நாம் பெருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அனாவசிய நீர்களை செலவழிப்பதையும் சமூகம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல எங்கெங்கெல்லாம் நாம் நீரை கொண்டு மக்களுக்கு தண்ணீர் தர்மங்கள், மோர், இது போன்ற குளிர்பானங்களை கொடுக்க முடியுமோ அது போன்ற சேவைகளில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். முடிந்த அளவிற்கு மனிதர்கள் மாத்திரமல்ல, இந்த நிலையில் மிருகங்களும் பறவைகளும் அனைத்தும் கடுமையான கஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த ஜீவராசிகளுக்காக வேண்டியும் நாம் அதிகமாக நீரை கொடுப்பதற்குரிய வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சில மரங்களில் சில இடங்களில் நம்ம வாட்ஸ்அப் வலைதளங்களை பார்க்கிறோம். அந்த பறவைகள் குடிப்பதற்காக வேண்டி அழகாக நீர் தேக்கங்களை செய்து வைக்கிறார்கள். அது போன்ற தான தர்மங்களை செய்யும் போது அல்லாஹ்வினுடைய கோபங்கள் தணித்து நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்து சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஹதீஸ்களின் மூலம் பார்க்க முடிகிறது. இறுதியாக ஒரு செய்தி, ஹஸரத் கப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய மாமனார் கத்தாதா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. wudu செய்யணும், தண்ணி தாமான்னு கேக்குறாங்க. இவங்க தண்ணி எடுத்து கொடுத்தாங்களாம். கொடுத்ததற்கு பிறகு wudu செய்வதற்காக தண்ணீரை சாய்த்த போது பூனை ஒன்று ஓடி வருகிறது. ஓடி வந்த பூனை அந்த தண்ணீரை நக்கிக் கொண்டிருக்கிறது. பார்த்த கத்தாதா ரலியல்லாஹு பூனைக்காக வேண்டி பாத்திரத்தை சாய்த்து விட்டார்கள். தண்ணீரை குடித்துக் கொண்டே இருந்ததாம் பூனை. பார்த்த உடனே இந்த அம்மா ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்க. wudu செய்ய கொடுத்த தண்ணியை பார்த்தா பூனைக்காக வேண்டி கொடுத்து விட்டாரே என்று பார்க்கும் போது ஹஸரத் கத்தாதா ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்னஹா லைஸத் பி நஜீஸி இன்னமா ஹுவ ஹிய மின தவாஃபீன அலைக்கும். இது நஜீஸ் எல்லாம் கிடையாது, இது அசுத்தம் கிடையாது, நம்முடைய வீட்டை சுத்தி வரக்கூடிய பிராணி அல்லவா, அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லவா என்று பரிவோடு கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தண்ணீர் தர்மம் என்பது ஒரு சிறந்த தர்மமாக இருக்கிறது. அந்த தர்மத்தை நம் இஸ்லாமியர்கள் அதிகமாக முன்னெடுக்க வேண்டும். தாகித்தவர்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும். அதன் காரணமாக அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பான் என்பதையும் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.